இன்னைக்கு அகைன் ஒரு குக் வித் கோமாளி டிஷ் தான் பண்ணோம். வட்டலாப்பம். எப்படி பண்றது பார்ப்போமா? ஒரு மிக்ஸி ஜார்ல 1 கப் தேங்காய், 2 பட்டை, 3 ஏலக்காய் சேர்த்து நல்லா அரைச்சு கெட்டியான பாலா எடுத்து வச்சுக்கலாம். அதே மிக்ஸி ஜார்ல 3 முட்டை சேர்த்து நல்லா அரைச்சு அதையும் தனியா எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்துல 1/4 கப் சுகர் ஆட் பண்ணி அது நல்லா கேரமலைஸ் ஆனதும் 1/4 கேஜி கருப்பட்டி சேர்த்து அது நல்லா உருகுனதும் அத ஆற வச்சிடலாம். ஆற வச்சு அதுல தேங்காய் பால் சேர்க்கணும். ஏன்னா சூடா இருக்கும்போது சேர்த்தா தேங்காய் பால் திரிஞ்சிருமா. ஸோ ஆற வச்சு தேங்காய் பால், முட்டை இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இத நம்ம அரிச்சு எடுக்கணும். ஏன் அப்படின்னா கருப்பட்டியில வந்துட்டு தூசி அந்த மாதிரி இருக்கும். ஸோ நல்லா அரிச்சு அத தனியா ஒரு பாத்திரத்துல எடுத்து வச்சுட்டு, இப்போ இன்னொரு பாத்திரத்துல நல்லா சுத்தி நெய் போட்டுட்டு நம்ம அரிச்சு வச்சிருந்த கருப்பட்டி இத ஊத்தி 25 நிமிஷம் நம்ம ஸ்டீம் பண்ணி எடுக்கணும். ஸ்டீம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நமக்கு கத்தி வச்சு குத்தி பார்த்தா கத்தியில ஒட்டாம வரணும். அப்படி ஒட்டாம வந்துச்சுன்னா வட்டலாப்பம் ரெடி. அப்புறம் இது ஒரு 3 மணி நேரம் ஃப்ரிட்ஜ்ல வச்சு எடுக்கணும். அப்படின்னா டேஸ்ட் சூப்பரா இருக்கும். ஃப்ரிட்ஜ்ல தான் வைக்கணும். என்ன மாதிரி ஃப்ரீசர்ல வச்சிராதீங்க. நான் தெரியாம ஃப்ரீசர்ல வச்சு எடுத்துட்டேன். அதனால ரொம்ப கட்டி ஆயிட்டு. அப்புறம் பண்ணும்போதே கொஞ்சம் யோசனையா தான் இருந்துச்சு. இது ஸ்ரீலங்கா டிஷ்ஷு நல்லா இருக்குமா? நமக்கு பிடிக்குமா? அப்படி யோசிச்சு யோசிச்சு தான் நாங்க பண்ணிட்டு இருந்தோம். ஆனா டேஸ்ட் வைஸ் செம்ம சூப்பரா இருந்துச்சு. எல்லாருமே விரும்பி சாப்பிட்டாங்க. பார்த்தீங்களா எங்க மாமா எப்படி சாப்பிட்டுட்டு இருக்காங்கன்னு. எங்க ரிஸ்வந்துமே சாப்பிட்டுட்டு சூப்பரா இருக்கு சித்தி, சூப்பரா இருக்கு அம்மான்னு சொன்னா. நம்பி சாப்பிடலாம். எல்லாமே ஹெல்த்தியான இன்கிரீடியன்ட்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ கிட்ஸும் சாப்பிடலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.